டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைமல் இதுவரை இது தரையில வந்து மோதி பல வருஷங்களா எங்கேயே புதஞ்சு கிடக்குது. இந்த ஆட்டோபாட்டுகள்லாம் கிராஷ்னால இறந்து போகல, ஒரு வைரஸோட தாக்குதல் தான் இவங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. அதுக்கு மாத்து மருந்து இருக்குன்னா அதை பத்தி மெகட்ரானுக்கு மட்டும்தான் தெரியும். அவனோட நினைவுகள்ல நுழைஞ்சு அது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். என் நினைவுகள்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபார்முலா கிடைச்சிருச்சு. பம்பிள் பீயை உடனே டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. என்ன கூட்டிட்டு போ. நான் தப்பிச்சிட்டேன். இந்த வெளிச்சத்தை பாரு. குட் குட். நீ எந்த கடுமையான வேலையையும் செய்யக்கூடாது ஆப்டிமஸ். ஆனா இப்போ உன்னோட உடல்நிலை எல்லாம் மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லுவேன். உன்னோட மருத்துவ உதவிக்கு ரொம்ப நன்றி என் நண்பா. உன்னை குணப்படுத்துறதுக்காக போக முடியாத இடத்துக்கு கூட போயிட்டு வந்தது நம்ம பம்பிள் பீ தான். மெகட்ரான் உயிரோட இருந்தது நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்லணும். ஆமா, அவனுக்கு சரியாதான் கேட்டிருக்கு. விஷயம் என்னன்னா, உனக்கு இங்க சிகிச்சை கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்கிற அதே நேரத்துல அங்க மெகட்ரானும். இவன் சரியா சொல்றான். மெகட்ரானோட முடிவுகளுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். அந்த முடிவை பார்க்க முடியலன்னு தான் வருத்தமா இருக்கு. கூடிய சீக்கிரமே நீ ரொம்பவே மாறிட்டேன்னு ஆப்டிமஸ் பிரைம் உணர்ந்துருவான். எனக்கு என்னோட உடல் தேவை. அப்படின்னா கூடிய சீக்கிரமே உன்னோட உடலை எனக்கு சொந்தமாக்கிக்கிறத தவிர வேற வழி இல்ல. சைபர்ட்ரான் முறையில நாம இப்ப பாஸ்கெட் பால் விளையாட போறோம். விளையாட ஆரம்பிக்கலாம். என்ன பாக்குற? 3ல 2 வாட்டி நானே போட்டுட்டேன். இப்போ நான் தடுக்க யாருமே இல்ல. பாக்கெட் பண்ணு பி. பம்பிள் பீ, பாலையா என்ன கையில வச்சிருக்க? இது ரொம்ப பெரிய ஃபவுல். இதுதான் சைபர்ட்ரான் வழியில டாட்ஜ் பால். பி, பாஸ்கெட் அதோ அங்க இருக்கு. பி, உனக்கு எதுவும் இல்லையே. அப்படியா? 3 out of 5 ஒருவேளை நான் மறுபடியும் போய் என் உடலோட இணையணும்னா முதல்ல என் உடலை நான் இயங்க செய்யணும். அடிவில் இருந்து என் உடலை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. தெரிஞ்சிருச்சு. டார்க் எனர்ஜான். ஸ்டார் ஸ்கிரீம். யாராவது இருக்கீங்களா? இருந்தா பதில் சொல்லுங்க. இல்லையா பரவாயில்ல. தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்த நிலையில இருந்து உங்களை எழுந்து நடக்க வைக்கக்கூடிய ஒரே பொருள் இப்ப என்கிட்ட மட்டும்தான் இருக்கு லார்ட் மெகட்ரான். உங்க ஸ்பார்க் சேம்பர்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த துண்டு தான் உங்களோட உயிரை மீட்டு கொடுக்க போகுது. ஆனா இதால உங்க நினைவுகளை கொண்டு வர முடியாது. டிசெப்டிகான்ஸுக்கு ஒரு தலைவன் தான் தேவை, ஒரு அலங்கார பொருள் கிடையாது. அதனால நான் இப்போ உங்களோட உண்மையான வாரிசு நான் தான் சொல்லி புரிய வைக்க போறேன். அதுக்கான அற்புதமான திட்டமும் என்கிட்ட இருக்கு. இந்த அளவுக்கு லார்ட் மெகாட்ரானால கூட யோசிச்சிருக்கவே முடியாது. என்னோட திட்டமே அதுதான். நாக் அவுட். எவ்வளவு நேரமா நீ இங்க இருக்க? ரொம்ப நேரமா நிக்கிறேன். இப்ப உங்களோட சேவகன் நாக் அவுட் உங்களுக்காக சேவை செய்ய காத்துக்கிட்டு இருக்கான் லார்ட் ஸ்டார் ஸ்கிரீம். கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. பம்பிள் பீ இன்னும் என்ன பிக்கப் பண்ணவே வரல. கான்லிங் ஆஃப்ல இருக்கு. அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா?
கட்டுப்படு. பம்பிள்பீ, எனக்கு அது தேவைப்பட்டது. நீ ஏன் இப்படி வினோதமா நடந்துக்கிற? மெகட்ரான் முகத்தை நீ பாக்குறியா? பம்பிள்பீ ரொம்ப வினோதமான சில கனவுகளை பாக்குறதா நம்ம கிட்ட சொல்றான். அது எல்லாமே கெட்ட கனவுகள் தான். ஆனா பம்பிள்பீக்கு எந்த பிரச்சனையுமே இல்லன்னு சொன்னீங்களே. உடல் ரீதியா, ஆனா நடந்த நிகழ்வுகள் காரணமா அவன் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பான்னு எனக்கு தோணுது. இந்த பவர் டவுன் நிச்சயமா பம்பிள்பீய பழைய நிலைக்கு கொண்டு வரும்னு எனக்கு தோணுது. ஏதாவது டிசெப்டிகான்ஸ் ஹூலா ஸ்கர்ட்ஸ் போட்டு வரத நீ பாத்தியா? இல்ல ஸ்பெஷல் ஏஜென்ட் ஃபவுலர். ஏன் கேக்குறீங்க? ஏன்னா கவாய் நேவல் அப்சர்வேட்டரிக்குள்ள டிசெப்டிகான்ஸ் புகுந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன். அந்த இடத்தை யாரோ பந்தாடிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கான்ஸ் எதுக்காக அப்சர்வேட்டரிக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க? அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சா உங்ககிட்டயே வந்து கேக்குறேன். ஸ்பேஸ் டெலிஸ்கோப். நேத்து ராத்திரி அதோட பிரைமரி லென்ஸ் காணாம போயிருக்கு. லென்ஸை எங்க எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரியாம ஸ்டார் ஸ்கிரீம் என்ன பண்ண போறான்னு நம்மளால யூகிக்க முடியாது. நல்ல விஷயம் என்னன்னா அந்த லென்ஸ்ல ஒரு டிராக்கிங் டிவைஸ் இருக்கு. ஆர்டிக் பகுதியா? சந்தோஷம். மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் உரையணுமா? அது ஒரு ND7 கிளாஸ். அளவுக்கு அதிகமான தோண்ட முடியாத எனர்ஜி டெபாசிட் அங்க இருக்கு. தோண்ட முடியாததுதான், ஆனா ஸ்டார் ஸ்கிரீம் அந்த பகுதியை உருக்குற வரைக்கும் தான். அதுக்கு அந்த லென்ஸ் உதவியா இருக்கும். அந்த பனி பிரதேசம் உருகிறதுனால கடல் மட்டம் அதிகமாயிடும், பக்கத்துல இருக்கிற நகரங்கள்லாம் அழிஞ்சிடும். லார்ட் ஸ்டார் ஸ்கிரீமோட சர்வாதிகார ஆட்சி இப்போ ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா நான் பினிஷ்ல என்ன இறங்கினேன். அப்புறம் என் அக்கா வந்து எப்படி ரேசிங் கேம்ஸ் சிறந்தவன் நான் கேட்டாங்க. காரை பத்தி தெரிஞ்ச அன்பா இருக்கான்னு சொன்னேன். ரஃபேல், பவர் டவுன் மோட்ல பம்பிள்பீ கிட்ட நீ எது சொன்னாலும் அவனுக்கு கேட்காது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வா நான் உன்னை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நாங்க இருப்பேன்னு பீக்கு சொல்லியிருக்கேன். இவனும் என் குடும்பம் தான். என்ன வளர்ற நீயும் பம்பிள்பீயும் ஒரே இனம் கூட கிடையாது. இது வேணா உண்மையா இருக்கலாம், மத்ததெல்லாம் அப்படி இல்ல. நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்னுடைய குடும்பம். அழகா இருக்கு. ரொம்ப பெரிய குடும்பம். சில நேரம் நான் சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் யாருக்கும் கேட்காது. எனக்கு புரியுது. ஆனா பம்பிள்பீ நான் பேசுறத கேக்குறான். அவர் பேசுறது எனக்கும் புரியுது. என்ன காரணம்னு தெரியல, ஆனா எனக்கு புரியுது. போன தடவை வந்ததை விட வித்தியாசமா இருக்கு. சம்மர் சீசன் மாதிரி இருக்கே. நாம எதிர்பார்த்த ஆபத்து இதோ இங்க இருக்கு. ஆட்டோபாட்ஸ், பாலிஹெக்ஸ்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கா? ரஃபேல், நான் சப்ளை வால்ட்டுக்கு போய் அது சரி பண்றதுக்கு பொருள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க போறேன். அது என்னன்னு உனக்கு புரியுது இல்ல? எதையும் நான் தொடக்கூடாது. நான் இந்த புது லேப்டாப்ப பம்பிள்பீக்கு காட்டலான்னு இருக்கேன். பம்பிள்பீ போகாத. பம்பிள்பீ, நீ என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல. பம்பிள்பீய தானா எழுந்தா. அவன் பவர் டவுன் மோட்ல இருந்தா அப்புறம் எப்படி திடீர்னு எழுந்திருந்து நடக்கிறான்? அது எங்க போச்சு? எங்க?
அந்த மெகட்ரான் படகூட நானும் ஆப்டிமஸும் சண்டை போட்ட இடம் தான் இது. நாம இந்த விஷயத்தை ஆப்டிமஸ் கிட்ட சொல்லிதான் ஆகணும். ஆப்டிமஸ் இப்போ ஒரு பெரிய பனிக்கட்டி உருகிறத தடுக்க போயிருக்கான். இந்த சூழ்நிலையை நாம தான் சமாளிச்சாகணும். பம்பிள் பீ, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னது டார்க் எனர்ஜான்? பீ, ஏன் இப்படி பண்ற? பம்பிள் பீ, ப்ளீஸ், நான் பேசுறது உனக்கு கேட்குதுன்னு தெரியும். யாருன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களை எதிர்த்து நீ போராடணும். ராஜன், உங்களுக்கு எதுவும் ஆகலையே? நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா பம்பிள் பீ தான் சரியா இருக்கானு தெரியல. மெகட்ரானோட மூளைக்குள்ள ஊடுருவி போனதுனால தன்னையே ஒரு டிசெப்டிகான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தோணுது. பம்பிள் பீ டிசெப்டிகான் இல்ல தெரியும். ஆனா அந்த டார்க் எனர்ஜியான வச்சு பம்பிள் பீ என்னதான் பண்ண போறாங்கறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். டார்க் எனர்ஜியான பத்தி தெரிஞ்சவன் ஒருத்தன் தான். அவன் தான் மெகட்ரான். மெகட்ரானோட நினைவுகள் பம்பிள் பீ கிட்டயா? அதோட மோசம், பம்பிள் பீயோட நினைவுகளுக்குள்ள மெகட்ரான் இப்போ ஊடுருவி இருக்கான். என்ன? நான் எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சேன்? அந்த கார்டிகல் சைக்கிள் பேட்ச் இருக்கே, அது 2 விதமாகவும் வேலை செய்யும். பம்பிள் பீ மெகட்ரானோட நினைவுகள்ல இருந்து வெளியேறினப்போ மெகட்ரான் பம்பிள் பீயை பின்தொடர்ந்து இருக்கான். இப்போ பம்பிள் பீ, அதாவது மெகட்ரான், ஆப்டிமஸ் எந்த இடத்துக்கு போயிருக்கானோ அதே கோஆர்டினேட்ஸுக்கு தான் போயிருக்கான். நீ இங்கே இரு. முடியாது, பம்பிள் பீக்கு என் உதவி தேவை. ஆமா, அவனுக்கு உன் உதவி தேவைதான். அதேதான், என் திட்டம் நிறைவேறும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆட்டோபாட்ஸ், ப்ளீஸ் லவ் ஸ்டார் ஸ்கிரீம், இந்த அரிய வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். பிரேக் டவுன், அவங்க கதையை முடிச்சுட. இது டிசெப்டிகான் வார்ஷிப். பம்பிள் பீ அதெல்லாம் செஞ்சிருக்கான். மெகட்ரானுடைய நினைவுகள் இப்போ அவனை ஆக்கிரமிச்சிருக்கு. அதனால அவன் கண்டிப்பா ஒரே ஒரு வேலைக்காக தான் இங்க வந்திருக்கணும். தன்னோட உடலை உயிர்த்திட வைக்கிறதுக்கு அவன் டார்க் எனர்ஜியான பயன்படுத்த போறான். இல்ல, பம்பிள் பீ அதுக்கு அனுமதிக்க மாட்டான். மெகட்ரான் என்ன காயப்படுத்த பம்பிள் பீ விடல, தெரியும்ல? அப்படி நடந்தா சந்தோஷம்தான். ராஜன், பம்பிள் பீ எதுவும் பண்ணாதீங்க. இது பம்பிள் பீ கிடையாது. பம்பிள் பீ வேண்டாம். நீ யாருங்கிறத ஞாபகப்படுத்தி பாரு. நான் யாருன்னு யோசி. எப்படி இருந்தாலும் நீ நான் பேசுறத கேட்பல. சரியா சொன்ன பீ, நான் தான் ராஸ். என்னால இதை நம்ப முடியல. போய் தொலை மெகட்ரான். பம்பிள் பீ, இனி பம்பிள் பீயால நீ பேசுறத கேட்க முடியாது. பம்பிள் பீ உடம்ப நீ விட்டு போற வரைக்கும் உன் உடம்புக்கு நீ போய் சேர்றதுக்கு நான் அனுமதி
அடிக்க மாட்டேன். உங்களோட மரியாதைக்குரிய எதுமான திரும்ப வந்துட்ட. இந்த பூச்சிகளை கொன்னிடுங்க. நான் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. பனியோட பனியா உன்னை புதைச்சிடுறேன். இந்த ஆட்டோபஸ் என்னைக்குமே போய மாட்டாங்களா? கொஞ்சம் உன்னை இந்த படையோட தளபதினு சொல்லிக்கிற, ஆனா பின்புறத்தை கவனிக்க மறந்துட்டியே. என் வழியை விட்டு தள்ளிப்போ. உன்னை உயிரோட விட்டதுதான் மெகட்ரான் செஞ்சதிலேயே ரொம்ப பெரிய தப்பு ஆப்டிமஸ் பிரைம். மெகட்ரான் அவன் திரும்பிட்டான். லார்ட் மெகட்ரான், நீங்க எப்போ குணமானீங்க? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இது ஒரு அற்புதம்னே சொல்லலாம். உண்மையை சொல்லணும்னா நான் உயிர் தெழுந்தது ஒன்னும் பெரிய அற்புதம் இல்ல ஸ்டார் ஸ்கிரீம். இனி நீ உயிர் வாழ்ந்தா அதுதான் அற்புதம். ஆனா ஆட்டோபாட்ஸ், ஆப்டிமஸ் அதோ அங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் செஞ்ச பெரிய தப்பு சில தப்புகள் தான் செஞ்சிருக்கேன். ஆனா அதுல ஒரு தப்ப நான் இனி என்னைக்கும் செய்ய விரும்பல. வேண்டாம் மாஸ்டர், என்ன விட்டுருங்க. ராஜட், தரைவழி பாலத்தை செயல்படுத்த. இங்க இருக்கிறது நீங்க மட்டும் இல்ல, எல்லாமே பழைய நிலைக்கு வந்துருச்சு. ஆமா, பம்பிள் பீ பழைய நிலைமைக்கு மாறிட்டான்.
பம்பல்பி. எனக்கு கொஞ்சம் கோவமா தான் இருந்தது. எனக்கு தெரியும். இப்ப என்ன சொல்றா? நன்றின்னு சொல்றான்.